ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மொபைல் மதர்போர்டில் இருக்க பவர் ஐசியோட பூட் சீக்வன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நம்மளோட மொபைல் மதர்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கிள் பவர் ஐசி இருக்கக்கூடிய ஒரு மொபைல் மதர்போர்டு இருக்குது, டியூவல் பவர் ஐசி இருக்கக்கூடிய மொபைல் மதர்போர்டு இருக்குது. ஸோ அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்மளோட சிங்கிள் பவர் ஐசி இருக்கக்கூடிய ஒரு மதர்போர்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா PM8953 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பவர் ஐசியோட பூட் சீக்வன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஐசி எந்தெந்த மதர்போர்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, MSM8953 சொல்லக்கூடிய அந்த ப்ராசர் பயன்படுத்தக்கூடிய மதர்போர்டு, அதாவது Snapdragon 450, 625, 626, 632 இந்த இருக்கக்கூடிய இந்த மதர்போர்டு ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக PM8953 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பவர் ஐசி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ காமனாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்னாப்ட்ராகன் சொன்னேன்ல 450, 625, 626, 632 இதில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே சேம் பவர் பூட் சீக்வன்ஸ் தான். சார் ஆக்சுவலாக இந்த பவர் பூட் சீக்வன்ஸ் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மொபைல் ஃபோன் இப்போ நார்மலாக இந்த ஹாஃப் சார்ஜ்னு சொல்கிறோம், இல்லை மொபைல் ஃபோன் டிசி மிஷினில் ஆன் பண்ணும்போது சம்திங் ஏதோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ஸ் எடுக்குது சார், விட்டோன்னு எனக்கு 0க்கு வந்துடுது, மொபைல் ஃபோன் ஆன் ஆகலை அப்படின்னா எனக்கு பூட் சீக்வன்ஸ் தெரிஞ்சால் தான் எந்த இடத்துல கம்ப்ளைண்ட் இருக்குன்னு என்னால் ரெகனைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான கிளாஸ் தான் அது. இந்த பிளாக் டயக்ராம் எதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PM8953 சொல்லக்கூடிய அந்த பவர் ஐசியோட பிளாக் டயக்ராம். ஸோ இதில் வந்து நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பூட் சீக்வன்ஸ், அதாவது பிரைமரி பூட் சீக்வன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஒரு பவர் ஐசி இந்த PM8953 அப்படின்னு சொல்லுற பவர் ஐசி இருக்குன்னா கண்டிப்பாக அதை சுற்றி பார்த்தீங்கன்னா 7 காயில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மஸ்ட்டு சும்மா வந்து இண்டக்டர் காயில் எந்த இடத்துலையும் நம்மளுக்கு பயன்படுத்தலை ஒரு மொபைல் மதர் போர்டில். அப்போ இந்த ஐசி வருது PM8953 வருதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 இண்டக்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் இந்த SMPS S1, S2, S3, S4, S5, S6, S7. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோர் வோல்டேஜ்னு சொல்லுவோம், அதாவது நம்மளோட சிபியூக்கு போகக்கூடிய வோல்டேஜஸ் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எல்டிஓக்கு போகக்கூடிய வோல்டேஜஸ். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த பவர் ஐசி PM8953 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பவர் ஐசிலேருந்து வரக்கூடிய ரெகுலேட்டர் வோல்டேஜை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய இப்போ இந்த S1, S2, S3, S4, S5, S6, S7 இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதான் நம்மளோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெகுலேட்டர் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. இது ஃபோர் இந்த L1, L2ன்னு சொல்லக்கூடியலாம் நம்மளோட எல்டிஓ வோல்டேஜ்னு சொல்லுவோம். அப்போ அந்த ரெகுலேட்டர் வோல்டேஜ் ஆனதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த S1, S2 எங்கே சார் நம்ம பார்க்கணும், நம்மளோட ஸ்கிமேட்டிக் டயக்ராம் பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் எப்படி இந்த பவர் பூட் சீக்வன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்ற எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா ஷீட் கிடச்சிச்சு, நம்மளோட ஒரு பவர் ஐசிக்கு ஒரு டேட்டா ஷீட் கிடைக்குதுன்னா அதை வச்சு பூட் சீக்வன்ஸை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த S1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா, எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா MSM மோடம், நம்மளோட சிபியில் இருக்கும் மோடம் செக்ஷனுக்கான வோல்ட் இது 0.8 வோல்ட் 0.87 வோல்ட் ஆனது எனக்கு S1 அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் பின் வந்து நம்ம ஜென்ரேட் ஆகும், அதாவது அந்த காயிலில். இதே S2 அப்படின்னு சொல்லக்கூடியது 0.87 வோல்ட்டு நம்மளோட கோர் கிராஃபிக்ஸ்க்கான வோல்ட்டு, நம்மளோட கோரேஜில் உள்ள கிராஃபிக்ஸ்க்கும் அதுக்குள்ள வோல்டேஜஸ். அடுத்து S3 அப்படின்னு சொல்லக்கூடிய 1.225 வோல்ட்டு ரேமுக்கும் நம்மளோட மீபி செக்ஷன் நம்ம டிஸ்பிளே செக்ஷன் தான் சொல்லுவோம். இது போக லோ எல்டிஓஸ்க்காக, சரிங்களா, நம்மளோட லோ எல்டிஓஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது இது. ஸோ அடுத்து இந்த S3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெகுலேட்டர் சப்ளை எதுக்காக, அதாவது 1.225 சப்ளை எதுக்காக அப்படின்னா நம்மளோட LPDDRக்கும் மீபி லைனுக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட லோ எல்டிஓஸ்க்காகும் 23 எல்டிஓ லைன்ஸ். ஸோ அது ரெகுலேட் ஆகணும் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1.25 வோல்ட் வந்தால் தான் எனக்கு ரெகுலேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் S4ன்னு சொல்லக்கூடியது 2.0 வோல்ட்டு ஹை வோல்டேஜ் எல்டிஓஸ்க்காக கொடுக்கக்கூடியது, சரிங்களா. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா S5, S6 ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 0.8 வோல்ட்டு அது அப்ளிகேஷன் ப்ராசர். இப்போ அப்ளிகேஷன் ப்ராசர் நார்மலாக நம்ம ஆப்ஸ் ரன் பண்ணுறோம்ல அதுக்குரிய ஃபங்க்ஷன் அதோட வோல்டேஜஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா S5யும் S6ம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா S7 சொல்லக்கூடியது நம்மளுக்கு 0.915 அப்படின்னு சொல்லக்கூடிய வோல்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெமரி, அதாவது நம்மளோட இந்த ப்ராசரை பொறுத்த வரைக்கும் EMCP ஐசி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த EMCP மெமரிக்காக நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 0.9 வோல்ட். ஸோ இந்த வோல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதாவது நம்ம S1லேருந்து S7 வரைக்கும் அந்த காயிலில் வரக்கூடிய அந்த ரெகுலேட்டர் வோல்டேஜஸ், சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட எல்டிஓ வோல்டேஜ் சொன்னோம்ல, அந்த நம்ம L1ல் இருந்து நம்ம L23 வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்டிஓ வோல்டேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எப்போ ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு காமனாக இந்த S3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 1.225 வோல்ட் எப்போ நம்ம ட்ரிகர் ஆகுதோ அப்போ தான் நம்மளுக்கு இந்த எல்டிஓஸ் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளோட S4 வந்து 2.0 வோல்ட் வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த ஹை வோல்ட் எல்டிஓஸும் என்ன ஆகும் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும், சரிங்களா. ஸோ இது எல்லாமே நான் ஒரு டேட்டா ஷீட் இருந்தால் தான் நம்மளால் சொல்ல முடியும். இப்போ நார்மலாக மற்ற வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் ஒரு ஐசியை வச்சு அந்த ஐசி இருந்து எவ்வளோ வோல்டேஜ் வருது இப்படின்றது தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க.
அது நார்மலாக மற்ற வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐசி வச்சு இதில் வந்து இவ்வளோ வோல்டேஜஸ் வரும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு இந்த டேட்டா ஷீட் இருந்துச்சுன்னா அஸ் அ இன்ஜினியராக எனக்கு எந்த பின்னில் எவ்வளோ வோல்டேஜஸ் வரும், அந்த வோல்டேஜஸ் எந்தெந்த ஐசிக்கெலாம் போகும் தெரியும் போது எனக்கு எங்கே கம்ப்ளைண்ட் தெரிஞ்சிடும். இப்போ நார்மலாக S3யில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.225 வோல்ட் வரலைன்னா எனக்கு கண்டிப்பாக எனக்கு LDO செக்ஷனுக்கு ஒரு வோல்டேஜும் ஜென்ரேட் ஆகாது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேம்க்கு ஒரு வோல்டேஜும் ஜென்ரேட் ஆகுது, டிஸ்பிளேக்கு ஒரு வோல்டேஜும் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இந்த பூட் சீக்வன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த S3 இந்த லைன் எல்லாமே நம்மளோட சர்க்யூட் டயக்ராம் மூலமாக நான் கண்டுபிடிக்கலாம். சரிங்க சார், இது வந்து ரெகுலேட்டர் செக்ஷன், அந்த ஐசியோட அவுட்புட் செக்ஷனை பற்றி பேசிட்டோம். அப்போ இந்த ஐசியோட பூட் சீக்வன்ஸை பற்றி பேசுகிறோம். ஏன்னா அந்த வீடியோட கான்செப்டே அதுதானே. ஸோ அப்படியே கவனமாக பார்த்துட்டே இருங்க. வீடியோ பார்த்த நண்பர் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காம பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பூட் சீக்வன்ஸை பற்றி பார்க்கலாம். நம்ம மெயின் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். அதாவது நம்மளோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஆன் சீக்வன்ஸ். ஸோ அந்த பவர் ஆன் சீக்வன்ஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் ஐசி வந்து நம்ம பூட் ஆனோடனே, சரி இப்போ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே எனக்கு எவ்வளோ டைம் சைக்கிளில் வந்து எடுத்துக்கிறது, அதுக்கு என்னென்ன வோல்டேஜ்லாம் எடுக்குது அப்படின்ற பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ப்ரீ ஆன் சீக்வன்ஸ், இதை நம்ம என்ன பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாது. ஸோ அதாவது இன்பில்ட ப்ராசஸ், அதாவது நம்மளோட பவர் ஐசிக்கு நடக்கக்கூடிய ஒரு ப்ரீ பவர் ஆன் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததாக நான் ஒரு பவர் பட்டனை ட்ரிகர் பண்ணிட்டேன், அதாவது ப்ரெஸ் பண்ண எனக்கு உடனே நடக்கக்கூடியது V-regulated S4. இந்த S4 ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இது எதுக்குரிய வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹை வோல்டேஜ் இஸ் LDO, அதாவது 2.0504 கூட சொல்லலாம். அதான் நம்மளோட இதில் இருந்தது. இந்த வோல்டேஜ் வந்து ஃபஸ்ட்டே ஜென்ரேட் ஆகும். எதுக்கு அப்படின்னா நம்மளோட ஹை வோல்டேஜஸ் LDO. ஸோ அந்த LDOவில் ஜென்ரேட் ஆகக்கூடியதான் அடுத்து இருக்கக்கூடிய செக்ஷன் சென்சார்ஸோ நம்ம மதர் போர்டு நெட்வொர்க் செக்ஷன் எல்லாத்துக்கும் போகக்கூடியது. அப்போ இந்த V-regulator ஜென்ரேட் ஆகணும். சார் அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் நான் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு இந்த பவர் ஐசி இருக்கக்கூடிய மதர் போர்டில் S4ன்ற செக்ஷனில் எனக்கு 2.0 வோல்ட் ஆனது எனக்கு என்ன ஆகணும், ஜென்ரேட் ஆகிருக்கணும். அப்போ எனக்கு ஒரு மொபைல் மதர் போர்டில் கம்ப்ளைண்ட் அப்படின்னா ஃபஸ்ட் நான் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா எனக்கு ஆன்சர் ஆனது எடுக்குது, விட்டோன்னு 0 வருதுன்னா நான் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது S4 காயில். அந்த S4 காயிலில் 2.05 வோல்ட் ஆனது எனக்கு வருதா அப்படின்ற செக் பண்ணாலே தெரிஞ்சிடும். ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த செக்ஷன் போகிறோம். ஸோ அடுத்த பார்க்க போகிறது இந்த V-regulator S7 0.915 வோல்ட். ஸோ இந்த S7 ஆன வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மெமரிக்கு. அப்போ நான் பவர் பண்ண ஃபஸ்ட்டு ஹை வோல்டேஜ் LDO ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த செக்ஷன் ஜென்ரேட் ஆகுது, S7 சொல்லக்கூடிய, அதாவது நம்மளோட EMCP மெமரி செக்ஷனுக்குரிய வோல்ட்டு. சரிங்களா சார், இது எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேட்டர் செக்ஷனை பற்றி பேசியிருந்தோம். ஸோ அதுக்குரிய வோல்ட் தான். ஸோ அடுத்தது வந்து ஜென்ரேட் ஆக போகிறது S2, அதாவது 0.87 வோல்ட். ஸோ இந்த S2ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோர் அண்ட் கிராஃபிக்ஸ்க்கான வோல்டேஜஸ். ஸோ அடுத்து S5 S6 0.87 அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளோட அப்ளிகேஷன் ப்ராசஸருக்கான வோல்டேஜஸ். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட V-regulator L5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெகுலேட்டர் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா L5 நம்மளோட LDO. இந்த 1.5 எதுக்காக அப்படின்னா நம்மளோட பவர் ஆன் சீக்வன்ஸ்க்கு. சரிங்களா, அதாவது நம்மளோட DVDD அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் வோல்டேஜுக்காக ஜென்ரேட் ஆகக்கூடியது, அதாவது பவர் ஆன் பட்டனுக்கு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு சீக்வன்ஸாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆர்டர் நம்மளுக்கு ஒரு டேட்டா ஷீட் கிடச்சிச்சின்னா நான் ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நம்மளோட ரெகுலேட்டர் செக்ஷன் தெரிஞ்சிருச்சு, S1னா என்ன, S2னா என்ன, S2 எதுக்காக பவர்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் பவர் ஆன் சீக்வன்ஸை ஒவ்வொன்றா படித்து பார்க்கும்போது எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் L13 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் L13 எதுக்காக சொன்னேன், USB மற்றும் ஆடியோக்கான செக்ஷன், அந்த வோல்டேஜ் தான். அப்போ நம்மளுக்கு L33 ஜென்ரேட் ஆகலைன்னா ஆடியோ செக்ஷன் USB செக்ஷன் நம்மளுக்கு ஒர்க் ஆகாது அப்படின்ற கான்செப்ட். ஸோ இது மாதிரி பவர் ஆன் சீக்வன்ஸ்ன்ற ஒவ்வொரு செக்ஷனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வோல்டேஜஸ் எல்லாமே நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகணும். ஸோ இது எப்படி சார் ஜென்ரேட் ஆகுதுன்னு கேட்டால், பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எனக்கு மொபைல் வைப்ரேட் ஆகுதுல அந்த டைமிங்குள்ளே இந்த வோல்டேஜ் எல்லாமே ஜென்ரேட் ஆகிடுது. சரிங்களா. ஸோ அதுக்குள்ளே கண்டிப்பாக ஜென்ரேட் ஆகும். பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நான் டிஸ்பிளே வர்றதுக்கு சொல்லலை, பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எனக்கு வைப்ரேட், அந்த பவர் ஐசி ட்ரிகர் ஆகிறதுக்குள்ளே எனக்கு வரக்கூடிய வோல்டேஜஸ் தான் இந்த பவர் ஆன் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா. பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு பவர் ஐசி ட்ரிகர் ஆகிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 68.305 மில்லி செகண்ட்ஸ் தான், அதாவது பவர் ஐசி ட்ரிகர் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபோன் பூட் ஆகிறது எல்லாமே நடக்குது. அப்போ எனக்கு இந்த டேட்டா ஷீட் ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னா அந்த ஐசிக்கு எனக்கு என்ன மதர் போர்டில் இருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி Snapdragon ஒரு Qualcomm ப்ராசஸரில் 450, 625, 626, 632 இது எல்லா ப்ராசஸர்லையும் இந்த பவர் ஐஸை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அது காமனாகவே பூட் சீக்வன்ஸ் எல்லாமே இந்த ஐசிகள் வரக்கூடிய என்ன மொபைல் மதர் போர்டாக இருந்தாலும் நம்மளுக்கு என்ன மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா Redmi 6 Pro, Asus Zenfone, ஸோ MI A2 Lite இந்த மாதிரி மாடலில் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே பூட் சீக்வன்ஸ்ன்றது காமன். அப்போ எனக்கு இந்த L13 வரல அப்படின்னா எனக்கு இந்த செக்ஷனில் கம்ப்ளைண்ட் அப்படின்றது நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்யூட் டயக்ராம் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காம பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.